நீட் எங்க பார்த்தாலும் இந்த நீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீட் ரிசல்ட் வந்ததுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸோ இது ஏன்னு 3 பாயிண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னது பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா லெவல்ல 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல 6 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி போன வருஷம் பார்த்தோம்னா 2 டாப்பர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கு போன வருஷம் வெறும் 4 டாப்பர். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த 67 ஸ்டூடெண்ட்க்கு அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மார்க் பாத்தீங்கன்னா 719, அதுக்கப்புறம் 718. இது சுத்தமா பாசிபிள். ஏன்னா நீட்டோட கரெக்ஷன் படி நீங்க ஒரு क्वेश्चन கரெக்ட்டா எழுதுனா உங்களுக்கு +4 மார்க் கிடைக்கும். ஒரு क्वेश्चन தப்பாச்சுனா -1 மார்க். அப்படி பார்த்தா அவங்க 715 இல்ல 716 மார்க் தான் வாங்கி இருக்கணும். எப்படி 718 719 வாங்குனாங்க தெரியல. இது எப்படின்னு NTAKல கேட்டா அவங்க கிரேஸ் மார்க்ன்றாங்க. இத்தனை வருஷம் கொடுக்காத கிரேஸ் மார்க் எப்படி இந்த எக்ஸாம்ல கொடுத்தாங்க தெரியல. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீட்டோட ரிசல்ட் 10 நாள் முன்னாடியே வந்திருக்கு. அதுவும் எலெக்ஷன் டே அன்னைக்கு. ஸோ இந்த நீட்டு தான் ஒரு மாசமா பெரிய கான்ட்ரவர்சி டாபிக்கா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ப்ரோட்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீடெஸ்ட் வைக்கிறா சொல்றாங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க.